அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். சொல்லி அடித்த அண்ணாமலை கேன்டீனில் சுண்டல் சாப்பிடும் திமுக எம்பிக்கள், கனிமொழியை வறுத்தெடுத்த அமித்ஷா. இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் சம்பவம் வாரே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஆன் தி ஸ்பாட்ல டெல்லியில ரயில்வே மந்திரியிடம் மக்கள் வைத்த கோரிக்கையை வீடியோ கால் மூலமா நிறைவேற்றி பாருங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு ஆட்சியிலும் இது போன்ற ஒரு சிறப்பான சம்பவமே நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களே பாராட்டக்கூடிய வகையில ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி மிகப்பெரிய அளவுக்கு சாதித்து காட்டியிருக்காரு அண்ணாமலை. எனக்கா இப்படி போய் வம்படியா வாங்கி கட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஆன் தி ஸ்பாட்ல நம்முடைய கனிமொழி எம்பி அவர்களை அதிர வச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள். அதுலயும் உங்களுடைய இதயம் எப்படி வலிக்கிறதோ அதே போலதான் எங்களுடைய இதயமும் வலிக்கிறது. நீங்க காங்கிரஸோடு இருந்த 10 ஆண்டு காலத்துல என்ன பண்ணீங்க? இதுவரைக்கும் 4 முறை உங்களுடைய எம்பிக்கள் என்ன சந்திச்சிருக்காங்க. பட் இலங்கை அகதிகள் சம்பந்தமா எந்த ஒரு விஷயமே பேசாம இப்படி இங்க வந்து பேசினா என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்களை லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு அமித்ஷா அவர்கள். இந்த வீடியோல இந்த 2 விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஓப்பனா ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க உங்க மனசை சொல்லிட்டு பதில் சொல்லுங்க. இதற்கு முன்பு எந்த ஒரு ஆட்சி காலத்திலேயாவது ஏதாவது தமிழகத்துல ஒரு சிறிய தொடர்வண்டி நிலையத்துல, அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு மக்களினுடைய நலனுக்காக ஒரு ரயில் வண்டி வந்து அந்த ஸ்டேஷன்ல நிக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். பலமுறை மத்திய அரசிடமும் ரயில்வே மினிஸ்டர் கிட்டையும் கோரிக்கை வைக்கணும். அது மட்டும் இல்லாம போராடணும். அந்த ஸ்டேஷன்ல மக்கள் வந்து போராடணும். அதற்கு பிறகுதான் 10 வருடமா திமுகவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஏதாவது ஒரு ரயில் வண்டி நிலையத்துல, அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வண்டியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அந்த பகுதி மக்கள் அத்தனை முறை போராடி அத்தனை முறை முயற்சி பண்ணா மட்டும்தான் இவ்வளவு பெரிய விஷயம் நிகழும். பட் நான் ஒரு வீடியோ கிளிப் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு வீடியோ கால் மூலமா அந்த தொகுதி மக்களினுடைய கோரிக்கையை ரயில்வே மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நிறைவேற்றிருக்காருன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலையின் மூலமா இது எவ்வளவு எளிதா நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன். It's a very important demand for Tiruvarur to get connected in this train. திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முதல்ல கனெக்ட் ஆகுதுங்கண்ணா. இப்போ 3 ட்ரெயின் இருக்கு. சென்னையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு டெய்லி 3 ட்ரெயின் இருக்குங்கண்ணா. ரயில் வந்து நமக்கு தாம்பரத்துல இருந்து ராமேஸ்வரம் வர்றதுக்கு புது ரயில் நமக்கு அமைச்சர் அவர்கள் திரு அஸ்வினி வைஷ்ணவ்ஜி அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதற்கு பேர் வந்து ஏன்னா பாம்பன் ரயில் நிலையத்தை நாம வந்து புதுசா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ரயில் நிலையத்தை திறக்கிறோம். அதனால இதுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரையும் நம்ம State President Shri Annamalai ji and my good brother Dr. Murugan Navargal for making this very important demand. And when Honorable Prime Minister comes to Tamil Nadu, then we will start this train in the entire coastline. Sir, we are very heartful. Thanks for you, sir, giving to the new train for our Rameswaram, sir. Sir, we are offering for one more application, sir. Sir, Paramakudi is a major town for the district, sir. But Paramakudi have no stoppage for this, sir. Please consider to give the additional stoppage for Paramakudi station. That will be very benefit for our people, sir. பாலகணபதி அமைச்சர் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஸ்டாப்பேஜ் கொடுத்துடலாம். பரமக்குடிக்கு கொடுத்துறாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. Sir, thank you, sir. This is going to be a very important milestone in the history of Tamil Nadu, also in the history of railways, and we would like to keep our focus on providing best possible facilities. As you are aware, whether it is Vande Bharat, whether it is production, whether it is new electronics manufacturing, everywhere we are putting the full focus on Tamil Nadu, and I hope this will again be a major relief for the people. Romba nandri, thank you so much. Vanakkam. சினிமா தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தான் இருக்கு. சினிமாவில் கூட இந்த அளவுக்கு எளிதாக ஒரு மத்திய அமைச்சரை, ரயில்வே மினிஸ்டரை இவ்வளவு ஈஸியா மக்கள் கேட்டு அவங்களுடைய கோரிக்கை சொல்லி அந்த கோரிக்கையை ஆன் தி ஸ்பாட்ல ஒருத்தர் கேட்டிருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். பட் இதை பத்தி இங்க இருக்கக்கூடிய ஒரு மீடியாக்களுக்கு கூட செய்திகள் வெளியாகல.
இதை பற்றி ஐயோ தமிழகத்தை வதிக்கிறார்கள், தமிழகத்தை கெடுக்கிறார்கள், ரயில்வே துறையில இவ்வளவு வட மாநிலத்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடியவர்கள் இது போன்ற நல்ல விஷயங்களை மத்திய ரயில்வே அமைச்சகம், மத்திய ரயில்வே துறை அமைச்சர் செய்யும் போது நம்ம பாராட்டணுமா இல்லையா? எவ்வளவு எளிதாக இந்த விஷயத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காரு அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தணுமா இல்லையா? யோசிச்சு பார்த்துக்கோங்க. பட் இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை ஐயோ இந்திய கொண்டு வந்து திணிக்கிறாங்க, எங்களுக்கு அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே மத்திய அரசு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பல் விட்டுட்டு இது போன்ற நல்ல விஷயங்களை எடுத்து பாராட்டும் போதுதான் மறுபடியும் அவர்கள் தமிழகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னா கூட செய்வாங்க. எந்த ஒரு பாராட்டமும் நம்ம எதுக்கு கொடுக்க போறதில்ல, நம்மளுக்கு அதை பத்தி தேவையே இல்லை. பட் மத்திய அரசு ஐயோ பாஜக உள்ள பூந்துரும், பாஜக உள்ள பூந்துரும்னு சொல்றதை தவிர வேற என்னத்தை சாதிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் வைக்கிறேன். இத்தனை எம்பிக்களை டெல்லியில வச்சிருக்காங்க. பட் அவங்களால கூட முடியாத ஒரு விஷயத்த அவ்வளவு ஈஸியா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக நேர்த்தியாக என்ன சொல்றது அவ்வளவு தெளிவாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய வீடியோ கான்பரன்ஸ் மூலமா அந்த தொகுதி மக்களை நேரடியாகவே மத்திய அமைச்சரிடம் பேச வைத்து அவங்களினுடைய குறைகளை சொல்லி அதை அவ்வளவு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்றாரு. இதற்கு மிகப்பெரிய ஒரு பாராட்ட நம்முடைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் தெரிவித்தே ஆக வேண்டும். இல்ல போற போக்கில் நம்ம இவங்க திமுக சொல்ற மாதிரி பாஜக உள்ள பூந்துருன்னு சொல்லக்கூடியவர்களுடைய பேச்சை நம்பிட்டே ஏற்கனவே எம்பிக்கள் கேண்டீன்லயே சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கும். அக்கா கனிமொழி விசஸ் அமித்ஷா ஏங்க அப்படி வாயை கொடுத்து வாண்டடா சிக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தான் நாடாளுமன்ற லோக்சபாவில் அக்கா அவர்கள் பேசிய பதிலுக்கு அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பான தர்மடியை கொடுத்திருக்காரு அமித்ஷா. குறிப்பா அவங்க லோக்சபாவில் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கனிமொழி அக்கா வெளிநாட்டினர் மற்றும் குடிபெயர்வு சம்பந்தமான ஒரு மசோதாவினுடைய விவாதம் வந்து லோக்சபாவில் நடைபெற்றது. அதுல திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் எழுந்து நின்று பேசக்கூடிய சமயத்துல குடிபெயர்வு மற்றும் வெளிநாட்டினர் மசோதாவில் சிறப்பு பரிந்துரைகளை வந்து நீங்க இணைக்கணும், அது மட்டும் இல்லாம இலங்கை தமிழ் அகதிகளை நீண்ட கால அகதிகளான சட்டத்துல தனித்துவமான வகையில நீங்க அங்கீகரிக்க வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவில் வாழ்ந்தவர்கள் அல்லது இங்கு பிறந்தவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும். இலங்கை தமிழ் அகதிகளுக்கு விரைவான குடியுரிமை சட்டப்பூர்வ பாதையை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. உடனடியா இதற்கு பதில் சொன்ன அமித்ஷா அவர்கள் பல்வேறு விஷயங்களை அடுக்கடுக்கா வந்து பேசியிருக்காரு. குறிப்பா அது சம்பந்தமா அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இத்தனை தமிழ் அகதிகள் வந்து இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் சொல்றது கேட்கும் போது நல்லா இருக்கு. அவங்களுடைய இதயம் எவ்வளவு வலிக்கிறதோ அதே போலதான் எங்களுடைய இதயமும் இலங்கை அகதிகள் விஷயத்துல வந்து வலிக்கிறது. எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அகதிகள் சம்பந்தமான விஷயங்கள் எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா நீங்க கடந்த 10 ஆண்டுகளாக, அதாவது 1986ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தின் கொள்கை அப்படியே தான் வந்து இப்ப வரைக்குமே இருக்கு. திமுக 10 ஆண்டுகள்ல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்துல இருந்த போது கூட கொள்கை அப்படியே இருந்தது. 10 ஆண்டுகளாக தயாநிதி மாறன் அமைச்சரா இருந்தாரு, டிஆர் பாலு ஒரு அமைச்சரா இருந்தாரு. ஆனா அவங்க எதுவுமே செய்யல. இப்போது நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எங்களை கேள்வி கேட்கறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நீங்க 10 ஆண்டுகளா என்ன பண்ணீங்க? இலங்கை அகதிகளுக்கான 1986ஆம் ஆண்டினுடைய இந்திய அரசாங்கத்தின் கொள்கை இப்ப வரைக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு புள்ளி கூட மாறாம அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு கமா கூட மாறாம அப்படியே தான் இருக்கு. நீங்களும் அதை ஒண்ணு கூட மாத்தல. திமுக அங்கம் வகித்த அரசாங்கத்தில் இருந்தபோது பின்பற்றப்பட்ட அதே கொள்கையை தான் நாங்க இப்ப பின்பற்றோம். ஆனா இதுல நீங்க எதனா ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட எல்லாம் சொல்றது நியாயமா இருக்கா? பட் நாங்க அதை பரிசீலிக்கிறோம். பட் இதை வந்து நீங்க வந்து பேசுறது சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் ஆன் த ஸ்பாட்ல பதிலடி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுகவுடைய எம்பிக்கள் தொடர்ந்து 4 முறை வந்து என்ன வந்து பார்த்தாங்க. ஆனா தமிழ் அகதிகள் சம்பந்தமா எந்த விஷயத்தையுமே அவங்க பேசல, ஒரு முறை கூட பேசல. தமிழ் அகதிகள் சம்பந்தமா எதையுமே அவங்க பேசாம இந்த லோக்சபால வந்து பேசுறது சரியான ஒரு அணுகுமுறையா அப்படின்னு நம்முடைய கனிமொழி அவர்களுக்கும் எம்பி அவர்களுக்கும் சரியான செக் வச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள். இருந்தாலும் நீங்க சொன்ன விஷயத்தை பரிசீலிக்கிறோம். ஆனா நீங்க டிராமா போடாதீங்க. நீங்க 10 ஆண்டு காலமா ஒண்ணுமே பண்ணாம இங்க வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. இது வரைக்கும் என்கிட்ட
in Tamil Nadu, we do not call them refugee camps. Our Chief Minister has renamed them as rehabilitation centers. பட் இப்போ வந்து இப்படி பேசுறதெல்லாம் சரியான ஒரு அணுகுமுறையா அப்படின்ற மாதிரி அக்கா கனிமொழி அவர்கள் ரவுண்ட் கட்டி அடிச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள். என்ன பொறுத்தவரைக்கும் இலங்கை அகதிகள் சம்பந்தமா திமுகவும் காங்கிரசும் எந்த ஒரு மாற்றத்தையும் seeking refuge சரிங்களா to protect யாரால themselves. இலங்கையில कनिमोजी जी ने कहा உங்களுக்கு தெரியும் அவங்களோட इतने सारे வந்து இலங்கை அகதிகளை நாங்க பாதுகாக்கணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப விளையாட்டுத்தனமா தான் இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் பதிவு பண்ணிக்கிறேன். பட் கனிமொழி அவர்கள் சொன்ன விஷயத்தை அமித்ஷா அவர்கள் பரிசீலிக்கிறேன்னு சொன்னதையும் பாராட்டுறேன். இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.